ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி, அக்கா உங்களோட படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அக்கா உங்களோட சேலரி எவ்வளோ, ஃபர்ஸ்ட் படத்துக்கு நீங்க எவ்வளோ சேலரி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஏதாவது ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருந்துச்சுன்னா அதையும் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு இது எல்லாத்தையும் தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து நடிச்ச படம் வந்து வேற ஒரு படம். ஆனா வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஆடிஷன் போய், ஓ இப்படிதான் இருக்கும் போல படம்னா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா கணக்கு. அம்மா கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேட்டர் மூலியமா எனக்கு சான்ஸ் வந்து வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆடிஷனுக்காக. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ண கேரக்டருக்கு வந்து கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன கேரக்டர், ஒரு டீச்சர் கேரக்டர் ஒண்ணு இருக்கு. அதுக்காக ஆடிஷன் அட்டெண்ட் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் வந்து போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக போறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு படம் நடிச்சிருந்தேன். ஆனா அதுக்கு ஆடிஷன்லாம் வந்து போல. ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி தான் வந்து போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சீரியல் வந்து சன் டிவில செல்லக்கிளின்னு சொல்லி ஒரு சீரியல் ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருந்தேன். பகல் ஸ்லாட்ல வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் தான் எனக்கு வந்து படம் வந்து ஒரு ஆடிஷன் வந்து போய் நான் வந்து போறேன் அப்படின்றது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து இருந்துச்சு. நான் ஆடிஷன் போய் அட்டெண்ட் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் கிளம்பி வந்து வந்தாச்சு. அப்புறம் அந்த கோஆர்டினேட்டர் வந்து எனக்கு கால் பண்ணாரு. அதுல இன்னொரு கேரக்டருக்கு வந்து ஒரு ஆடிஷன் ஒண்ணு இருக்கு. அதையும் அட்டெண்ட் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மேல போயிருந்தேன். போனப்போ இந்த மாதிரி தேவின்னு ஒரு கேரக்டர், ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா பக்கத்து வீட்டு லேடி மாதிரி ஒரு கேரக்டர், பூ விக்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆடிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் வந்து வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு 5 to 6 டேஸ் வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருக்கும். அதுவும் அமலா பால் நடிக்கிற ஒரு பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் வந்து இருந்துச்சு. இதோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவங்க வந்து லேடி டைரக்டர். அதனால ஓகே எப்படிதான் இருக்கும், ஒரு படம் ஷூட்டிங் போறோம், ஒரு 6 நாள் 7 நாள் சேர்ந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் வந்து இருந்தேன். அப்போ வந்து அதுல ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவர் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி சேலரி பேசும்போது வந்து எனக்கு சேலரி எவ்வளோலாம் பேசுறதுக்கு அப்போ வந்து தெரியாது. அதனால என்ன சொன்னாருன்னா, நீங்க சேலரி பேசும்போது வந்து 5000 வந்து கேளுங்க. நீங்க வந்து 2500 நீங்க எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருங்க. 2500 எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு. மேனேஜர் வந்து உங்களுக்கு இப்ப கால் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னன்னா, மேனேஜர் கிட்ட எப்படி சொல்றது? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எந்த படமுமே நடிச்சதில்ல. அவர்கிட்ட ரூ. 5000 சேலரின்னு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு கால் பண்ணாரு. சார் நான் இந்த மாதிரி 5000 வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் மேனேஜர்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவ்வளோ சேலரிலாம் வந்து இருக்காது. ஒரு லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2500 பிளஸ் ஒரு ரூ. 500 கன்வின்ஸ் சொன்னா கிடைக்கும். ரூ. 3000 நீங்க சேலரி வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 6 நாள் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட திரும்ப இதை சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு. இப்போ மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேசலாம். நான் எதுக்கு சார் உங்களுக்கு காசு கொடுக்கணும்? நான் நடிக்க வரேன். அதுக்கான பேமெண்ட் நான் வாங்குறேன்னு சொல்லி பேசலாம். புதுசு அப்படின்றதுனால எனக்கு பெருசா வந்து அதை பத்தின நாலேஜ் சுத்தமா வந்து கிடையவே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயந்து பயந்து கால் பண்றேன். நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நீங்க 5000 தானே நான் உங்களை சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு என்னன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் வந்து ஷூட்டிங் போனோம். போனா அவரை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாவே வந்து இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நமக்கு வந்து 3000 கன்வென்ஸோட சேர்த்து ஆக்சுவலா இங்க இருந்து டிராவல் பண்ணி தான் போனோம். எனக்கு கரெக்டா எந்த இடம்னு அந்த ஏரியா வந்து தெரியல. எந்த இடம் பட்டும்? ட்ரிப்ளிகேன். ட்ரிப்ளிகேன். இங்க இருந்து போகணும்னா எனக்கு கேபுக்கோ இல்ல நான் பெட்ரோல் போட்டு போனாலே எனக்கு அந்த ரூ. 500 ஒரு ரூ. 300வாவது எனக்கு வந்து சரியா போயிடும். போயிட்டு வர்றதுக்கு. சரி அதனால என்ன பண்றது? இவர் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு ரொம்ப பயமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல இருந்து இவர் ஏதாவது காசு கேட்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதா தான் வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் வந்து போனேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து இருந்துச்சு. லொகேஷன் போனேன். லொகேஷன் வந்து ஆஃப்டர்நூன் தான் எனக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. அப்போ அமலா பால் மேம்க்கு வந்து தனியா வந்து ஷார்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கேரவன் கொடுத்துட்டு நீங்க அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நான் வந்து போறேன். எனக்கு கேரவன் எப்படி இருக்குன்றது எனக்கு வந்து தெரியாது பெருசா. அங்க வந்து கூட நடிக்கிற ஒரு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஓ இப்படிலாம் இருப்பாங்களா மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குள்ள அவங்க குடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது, எப்படியாவது இங்க இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து வெளில போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து இருந்துச்சு.
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா மேனேஜர் வந்து நீங்க உட்காருங்க. நான் ஷார்ட் அப்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அங்க வந்து தனியா ஷூட்டிங்க்கு வந்து வீடெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படின்றதுனால கேரவன்ல தான் எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க ஒரு மாரி நெளியிறாங்க. நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ். நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா வந்து அவங்க குடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு அப்ப புதுசுன்றதுனால நம்ம வெளியில வந்து போய் உட்காரலாம் அப்படின்றதெல்லாம் அது தெரியல. இப்போ எனக்கு வந்து ஒரு இடம் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா, நான் ஆக்சுவலா எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும்லாம் வாலண்டரியாலாம் போக மாட்டேன். எனக்கு பார்க்கும்போதே தெரியும், ஓகே இவங்க நம்மள மாரி இருக்காங்க. என்கிட்ட பேசினாங்க அப்படின்னா, நான் ரொம்ப நல்லாவே வந்து பேசுவேன். என்கிட்ட அவங்க பேசல ரொம்ப சட்டிலா இருக்காங்கன்னா, மேக்கப்லாம் போட்டுட்டு நான் ரெடி ஆயிட்டு ஒரு சேர் எடுத்துட்டு போய் எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்க வந்து சேர் போட்டு நான் வந்து உட்கார்ந்துருவேன் இப்போலாம். முன்னாடி அந்த அளவுக்கு எனக்கு நாலேட்ஜ் வந்து இல்ல. என்ன பண்ணணும்னு தெரியல. ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி நானே வந்து இறங்கி வந்தேன். ஆக்சுவலா எனக்கு நைட் ஷூட் தான் வந்து போச்சு அப்படின்றதுனால எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லம் மாதிரியான ஒரு ஏரியா அப்படின்றதுனால எனக்கு வெளியில வந்துட்டேன். ஆனா வந்து ஃபுல்லா இருட்டாவே இருக்கு. லைட் எங்கேயுமே இல்ல. ரொம்ப பயமா தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அங்கருந்து வந்து வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து நடந்துச்சு. அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, புரொடக்ஷன்ல சாப்பாடு. மெயினா ஷூட்டிங் போனா நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது என்னன்னா, ஐயோ! எப்படி போய் உட்கார்ந்து நம்ம ஒரு இடத்துல சாப்பிட போறோம் அப்படின்றது தான். ஏன்னா நான் போற மேக்ஸிமம் எல்லா ஷூட்லயுமே பார்த்தீங்கன்னா, லேடீஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி சப்போஸ் லேடீஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட அவங்களுக்கு வந்து செட் ஆகாது. ரொம்ப ஆட்டிட்யூடா இருக்க மாதிரி பண்ணுவாங்க. எல்லா ஷூட்டிங்லயும் நான் போய் தனியா உட்கார்ந்து சாப்பிடுற மாரி தான் வந்து இருக்கும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்ல சில டைம்ல டைரக்டர்ஸ், கேமராமேன் அவங்களுக்குலாம் தனியா ஏன்னா நெறைய க்ரவுட் இருக்கும். அதனால எல்லாருக்கும் ஒண்ணா பண்ண முடியாது அப்படின்றதுனால, தனித்தனியா செப்பரேட்டா வந்து வச்சிருப்பாங்க. எனக்கு எங்க போய் சாப்பிடணும் அப்படின்றதே எனக்கு வந்து தெரியாது. நான் எங்க இடம் இருந்தாலும் போய் சேர் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுருவேன். ஒரு பிளேட் வாங்குறதுக்கா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தெரியாது. என்ன பண்ணுவாங்க? நம்ம போய் சாப்பாடு போட்டுக்கணுமா? இல்ல அவங்க எடுத்துட்டு வந்து குடுப்பாங்களா? இந்த மாரி எந்த ஒரு நாலேட்ஜுமே வந்து கிடையாது. அ அதுக்கப்புறம் நான் போய் உட்கார்ந்த உடனே புரொடக்ஷன்ல இருக்கிற ஒரு அண்ணா தான் வந்து சொன்னாரு, "நீங்க இங்கலாம் வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், "ஏன் நான் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது?" எனக்கு வந்து இந்த மாதிரி அதாவது நான் மத்த விஷயத்துக்கு பயப்படுவேன். ஆனா என்ன ஒருத்தங்க ஹர்ட் பண்றாங்கன்னும்போது நான் திரும்ப உடனே வந்து கேட்டுட்டேன். எதுக்காக நான் இங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது? நான் நடிக்க வந்திருக்கேன். நீங்க உங்க வேலை வந்து நீங்க சாப்பாடு போடுறது அப்படின்னா, நீங்க உங்களோட வேலைய கரெக்ட்டா பார்க்கணும்லன்னு சொல்லி பிளேட் வாங்கி வச்சுட்டேன். ஆனா எனக்கு சாப்பிடுறதுக்கு வந்து பிடிக்கல. நான் குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி வந்து வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மேனேஜர் வந்து கேட்டாரு, "என்ன மேம் சாப்பிட்டீங்களா?" "இல்ல சார் எனக்கு பசிக்கல" அப்படின்னு. என் முகத்த பார்த்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. "என்ன சார்?" "இல்ல சார் இந்த மாரி போனேன். நீங்க இங்கலாம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் நடிக்க தான் வந்திருக்கேன் சார். மேபி நான் மத்தவங்கள விட கம்மியா வேணா சேலரி வாங்கலாம். ஆனா நானும் நடிக்க தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டயுமே வந்து சொன்ன உடனே, அவர் கூப்பிட்டுட்டு புரொடக்ஷன் அந்த அண்ணாவ கூப்பிட்டுட்டு, ஆ "நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? அவங்க ஆர்டிஸ்ட் தானே. ஆ இந்த மாரிலாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு குடுத்தாங்க. இருந்தாலுமே எனக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டா தான் வந்து இருந்துச்சு. ஆனா அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நாள்லாம் நல்லா தான் ட்ரீட் பண்ணாரு. இருந்தாலும் யாரா இருந்தாலுமே ஒரு சாப்பிடுற இடத்துல அந்த மாரி ஒரு மாரி மூஞ்சி காமிக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல சாப்பிடவே தோணாது. இதெல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருந்துச்சு. அப்ப நான் செகண்ட் டே ஷூட்டிங் போகும்போது என்ன மைண்ட் செட்ல போயிருப்பேன்னு வந்து பாருங்க. மத்தபடி அமலா பால் மேமோட வொர்க் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்மள இப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. ஒரு பெரிய ஹீரோயினோட நம்ம நடிக்க போறோம் அப்படின்னும்போது, அந்த அது எப்படி இருக்கும் அப்படின்றத என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அன்னைக்கு ஒரு டே, ஃபுல் டே எப்படி எனக்கு போகும்? நான் எப்ப வீட்டுக்கு போவேன்? அந்த மாதிரியா தான் வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஷார்ட் வந்துச்சு. அவங்க நார்மலா நான் பேசவே இல்ல. அவங்களே வந்து ஹாய்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா நான் வந்து அந்த இடத்துல இல்ல. ஆனா ஓரளவுக்கு ஓகேவா வந்து இருந்தேன். சுத்தி ஆளுங்க இருக்காங்க. ஆனா காலையில இருந்து நடந்த விஷயம் மட்டும் தான் என்னோட மைண்டுக்குள்ள வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீனுமே நல்லபடியா வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அமலாபால் மேம் வந்து ஏதாவது சாப்பிட குடுப்பாங்க. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா, வாலண்டரியா ஏதாவது பேச ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாரிலாம் வந்து பண்ணுவாங்க. இருந்தாலுமே என்னோட கான்ஃபிடென்ட் வந்து ரொம்பவே வந்து லோவா தான் வந்து இருந்துச்சு. மேபி நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்க அப்டின்னா, அத ஃபேஸ் பண்ற அளவுக்கு என்னால வந்து முடியாது அப்டின்ற மாரி தான் வந்து இருந்துச்சு. செகண்ட் டே ஷூட்டிங் போக போறோம். ஏன்னா நைட் ஷூட் தான் வந்து போச்சு. அதனால மார்னிங் வந்து 6:00 தான் நான் வீட்டுக்கே வந்து வந்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்து மதியம் 2:00 வாங்கன்னு சொன்னாங்க. மார்னிங் 6:00 வந்து முடிஞ்சுச்சு. செகண்ட் டேவும் அதே மாரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் திரும்ப போய் இவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும். எப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டே போம்போது என்ன பண்ணேன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டேன். சார் எனக்கு இவ்வளோ தான் சேலரி குடுத்துருக்காங்க. 5 கேட்டிருந்தேன். ஒரு 2,5 தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க சார். இத விட கம்மியா என்னால ஒர்க் பண்ண முடியாது. அதனால என்னால உங்களுக்கு எதுவும் குடுக்க முடியாது அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்லிட்டேன். அப்ப செகண்ட் டே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. 2வது நாள் என்ன யோசிச்சேன்னா, எதுக்கு நம்ம இவங்க கிட்ட கேரவன்ல போய் நம்ம நின்னு
இவங்க நம்மள ஒரு மாரி பார்க்குற அளவுக்கு அவங்கள விட நம்ம எந்த விதத்துலயும் குறைஞ்சு போலன்னு சொல்லிட்டு, அங்க பக்கத்துல வீடெல்லாம் இருந்துச்சு. அந்த அக்கா கிட்ட கதவு தட்டி, "அக்கா எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணணும். நான் உங்க வீட்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கவா? சாரி மட்டும் மாத்திக்கவா?" நான் தாராளமா மாத்திக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நான் சொன்னேன், "அக்கா நான் இங்க உட்காந்துக்கிறேன்." திண்ண மாரி இருந்துச்சு. "நான் உட்காந்துக்கிறேன்க்கா இங்க. எனக்கு ஷார்ட் கூப்பிடும்போது நான் வந்து" ஏன்னா அங்க வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஷார்ட் வந்து எடுப்பாங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால, நான் வந்து "அக்கா எனக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அக்கா என்ன சொன்னாங்க, "நீ உட்காந்துக்கோமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது எங்க வீட்லலாம் சின்ன வீடு தான். ஒரு ஒரு என்ன சொல்றது, வெறும் ஹால் மட்டும் தான் இருக்கும். அதுல ஒரு கட்டில் இருந்துச்சு. அதுல வந்து நீ வந்து இங்க உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து உள்ள வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அ கொஞ்ச நேரம் தான் வந்து இருந்திருப்போம். ஆனா வந்து அவங்க ஃபேமிலி விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு வந்து நல்லா வந்து பழகிட்டாங்க. அப்ப செகண்ட் டே வந்து எனக்கு இந்த இஷ்யூ வந்து கிடையாது. நம்ம ஏன் அவங்க கிட்ட போய் உட்காரணும்? நம்ம வந்து எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த இடத்துல உட்காந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணேன். 3வது நாள் புரொடக்ஷனுக்கு போகும்போது, ஃபர்ஸ்ட் எல்லாம் பயந்துட்டு போனேன். 2வது நாள் போகும்போது, "அண்ணா எனக்கு பிளேட் குடுங்க. எனக்கு சாப்பாடு வேணும்." அப்படின்னு சொல்லி நானா வந்து கேட்டு ஏன்னா நான் வேலை பார்க்க வந்திருக்கேன். அந்த இடத்துல சாப்பாடு போடுறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, அது உங்களோட வேலை, இது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நம்ம ஏன் சாப்பிடாம கூச்சப்பட்டுட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே வந்து போய் சாப்பிட்டேன். ஆனா இன்ன வரைக்குமே எனக்கு லொகேஷன்ல வந்து போயிட்டு புரொடக்ஷன்ல சாப்பிடுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நான் மெயினா அசிஸ்டன்ட் வந்து கூட்டிட்டு போவேன் சில டைம்ல. கூட்டிட்டு போறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னன்னா, சாப்பாடு வந்து எனக்கு எடுத்துட்டு வந்து என்னோட ரூம்ல வந்து குடுத்துருவாங்க. ஷூட்டிங்ல நான் பெருசா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு மட்டும் தான். ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது இந்த மாரி வொர்ஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுனால, இன்ன வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்துட்டே இருக்கு. அதனால எப்பவுமே வந்து அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போனேன் அப்படின்னா, அவங்க கிட்ட சொல்ற விஷயம், "அக்கா எனக்கு காலையில சாப்பாடு, மதிய சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வந்து குடுத்துருங்க. மத்தபடி உங்களுக்கு எந்த வேலையும்" என்னோட ட்ரெஸ் எல்லாம் கூட நானே மடிச்சு எடுத்து உள்ள வச்சுருவேன். அவங்களுக்கு எந்த வேலையுமே வந்து இருக்காது. அதே மாரி ஷார்ட்ட போட்டு டச் அப் பண்றதுக்கு, மிரர் காமிக்கிறது அதெல்லாம் கூட நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா, நான் ஷார்ட்க்கு ரெடி ஆயி போகும்போதே நான் மிரர்லாம் பார்த்து நானே டச் அப் பண்ணிட்டு தான் வந்து போவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுக்கு தான் ரொம்பவே வந்து பயப்படுவேன். இந்த மாரி தான் என்னோட ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களோட சேலரி எவ்வளோன்னு முன்னாடியே சொன்ன மாதிரி ரூ. 2500 என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட சேலரி வந்து நான் வாங்கியிருந்தேன். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்டோட அதாவது அமலாபால் மேமோடலாம் வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இதுதான் இருந்துச்சு. நான் வந்து பெருசா அவங்க கிட்ட அவங்க பேசினா கூட நான் அப்படியே திரும்பிட்டு அப்படிதான் வந்து இருந்தேன். ஏன்னா, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு அப்படின்றதுனால. மத்தபடி டைரக்டர்னாலயோ, ஏடிஸ்னாலயோ, மேனேஜர்ஸ்னாலயோ எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்து இல்ல. ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் வந்து கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு 5 டேஸ் எனக்கு எப்படா முடியும்? இது முடிஞ்சு எப்படியாவது நான் வெளில வந்துட்டேன்னா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த படத்துல வந்து இருந்துச்சு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, படம்லாம் ரிலீஸ் ஆயி தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா, நான் நடிச்சது மொத்தமே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சீன், 4 சீன், 5 சீன் தான் வந்து நடிச்சிருப்பேன். அந்த 5 சீன்லயுமே பார்த்தீங்கன்னா, எந்த சீனுமே வந்து கட் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு தியேட்டர்ல வந்த படம்னு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா கணக்கு தான். ரொம்பவே வந்து ஹேப்பியா இருந்துச்சு. இன்னுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேரு, Instagramல ஃபாலோ பண்றவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "அக்கா நான் உங்கள அம்மா கணக்கு படத்துல பார்த்தேன். நீங்க தானே?" அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து எடுத்து வந்து அனுப்பியிருந்தீங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஆக்சுவலா வேற மாரி இருப்பேன் நான். ரொம்ப ஒல்லியா இருப்பேன். கொண்டெல்லாம் போட்டு எனக்கே என்ன இப்ப பார்த்தோன்னா, அடையாளமே வந்து தெரியாது. ஆனா நெறைய பேர் வந்து கண்டுபிடிச்சு அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எனக்கு நினைக்கும்போதே, நல்ல விஷயத்த தாண்டி இதெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம்ல அப்படின்றது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல வந்து இருக்கும். அதனாலேயே நெனச்சேன், நான் நெறைய படம் பண்ணணும். 4 பேருக்கு படம் பண்ணணுன்றத தாண்டி, மேபி நான் ஃபேமா இருந்தேன் அப்படின்னா, நீங்கலாம் என்ன பார்த்து இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்றது மட்டும் தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. நான் படம் பண்ணி எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ தாண்டி, நான் YouTube மூலியமா இப்ப எங்க போனாலும், சிஸ்டர் நீங்க தேவிகா இளங்கோவன் தானே கேட்கிற அட்லீஸ்ட் வெளில போனேன்னா ஒரு 2 பேராவது என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்னும்போது, எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஹேப்பியா இருக்கும். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் வந்து நீங்க தான் வந்து காரணம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்குமே ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்கு. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.